எக்ஸ்எல்எஸ் வேரியன்ட் டபுள் டோல் கலர்ல ஃபேன்சி நம்பர்லாம் நம்ம பண்ணலாம் மாசா நிக்குது. ஒரு கிளீனஸ்டான ஒரு ஸ்கார்பியோ கூட சொல்லலாம். இதோட பெயிண்டோட குவாலிட்டி எல்லாம் அவ்வளோ ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். பார்த்து தலையை செய்யலாம் அதெல்லாம் அவ்வளோ நீட்டா இருக்கும். உங்களுக்கு ஸ்கிராட்ச் ஃபேட் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு லெதர்ல பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் கவர் போட்டுருக்காங்க. 2012-13 ஸ்கார்பியோ நீங்க வாங்கினா கூட இந்த வண்டிக்கு ஈக்குவலான கண்டிஷனில் உங்களால் வாங்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் இருக்கும். நீட்டாக இருக்கும். மேலேருந்து அப்போல்ஸ்லேருந்து கீழே சீட்லேருந்து எல்லாமே நீட்டாக இருக்கும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஓவர் டேக்கிங் டைமில் உங்களுக்கு கியர் சேஞ்ச் பண்ண எந்த அவசியம் இல்லை, அப்படியே ஏறி போகும். அதுதான் சிஆர்டியோட பவர். ராயல் என்ஃபீல்டு பைக்கோட ப்ரைஸுக்கு ஒரு ஸ்கார்பியோ நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு 7 சீட்டர் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹெச் ராயல் கார்ஸ். இன்றைக்கி நம்ம லோ பட்ஜெட்டில் பார்க்க போகிறோம் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மஹேந்திரா ஸ்கார்பியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியாக நிறைய வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானம் அப்புறம் குழித்துறை 2 இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த மஹேந்திரா ஸ்கார்பியோ எக்ஸ்எல்எஸ் வேரியன்ட் டபுள் டோல் கலரில் ஃபேன்சி நம்பர்லாம் நம்ம ஃப்ரெண்டில் மாசா நிற்குது. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2006-7 ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. வண்டிக்கு மொத்தம் 3 ஓனர், 1,70,70,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. எஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா 2026 லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் 4 பவர் உண்டு, ஃப்ரண்ட் ஏசி, ரியர் ஏசி, மியூசிக் சிஸ்டம், சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், அலாய் வீல், பேக் வைப்பர், உங்களுக்கு டீஃபாகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியில் புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர்ஸ் புதுசாக போட்டிருக்கு, பேட்டரி புதுசாக போட்டிருக்கு. ஒரு கிளீனஸ்டான ஒரு ஸ்கார்பியோன்னு கூட சொல்லலாம். இதோட பெயிண்டோட குவாலிட்டிலாம் அவ்வளோ ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். பார்த்து தலையை செய்யல அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும். இந்த வண்டியை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம். சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. வண்டியில் எந்த ஒரு குறையும் இல்லை. எடுக்கிறவங்களை எடுத்து டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் தான் இந்த வண்டி இருக்குது. ஒரு 2012-13 ஸ்கார்பியோ நீங்கள் வாங்கினா கூட இந்த வண்டிக்கு ஈக்குவலான கண்டிஷனில் உங்களால் வாங்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸுக்கு வண்டியில் ஒரு சிங்கிள் ஸ்கிராட்ச், டெண்டு, டிங்கரிங் ஒர்க் நீ எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல், இன்ஜினில் ஆயில் லீக், ஸ்மோக் நீ எதுவும் இல்லாமல் எடுத்து டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் தான் நம்ம இந்த வண்டியை கொடுக்க போகிறோம். அப்படியே வாங்க இந்த வண்டியோட இன்டீரியரில் என்ன கண்டிஷன் லைவாக பார்க்கலாம். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா மிடில் சீட்டோட கண்டிஷன் லைவாக பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு மேலே அப்போல்ஸ் இருக்குது, ஃப்ளோர் மேட், கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. எல்லாமே நீட்டாக இருக்குது. லெக் ரூம் ஈஸி இருக்குது, அதுவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபார்வர்ட் சீட்டு. ஸ்கார்பியோவில் ஃபார்வர்ட் சீட் கிடைக்கிறது ரொம்ப ரேர். இந்த வண்டியில் அதுவும் ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட கண்டிஷனில் எல்லாமே லைவாக பார்த்துக்குவாங்க. டேஷ்போர்டெலாம் அவ்வளோ நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஃபேடு எதுவும் இல்லாமல் உங்களுக்கு லெதரில் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் கவர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு டச் ஸ்க்ரீனு, ஏசின்னு எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டில் என்ன கண்டிஷனுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் டேஷ்போர்டு, டிரைவர் சீட்டு, ஃப்ரண்ட் சீட்டு எல்லாமே பாருங்கள். எல்லாமே நீட்டாக இருக்கும். டோர் பேட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேருந்து பேக் வியூ பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். மேலேருந்து அப்போல்ஸ்லேருந்து கீழே சீட்லேருந்து எல்லாமே நீட்டாக இருக்கும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு கஸ்டமர் ப்ராப்பராக உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. டயரோட கண்டிஷன் எல்லாமே பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு புது டயர் இருக்குது. அப்பல்லோ பிராண்டட் டயர், அலாய் வீல்லேருந்து எல்லாமே இருக்குது. ஃபுல் ஃபிட்டிங்ஸோட இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. எடுக்கிறவங்களே எடுத்து டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. வாங்க அப்படியே டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ நான் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணி வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்கார்பியோ நம்ம டெஸ்ட் ட்ரைவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வண்டி ஓட்டுறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஸ்கார்பியோ நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ஓட்டி இருப்போம். இந்த வண்டியில் நம்ம திருச்சிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாத்தோட வீடியோ ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. நேரில் வாங்க, நான் உங்களுக்கு காமிச்சு கூட தரேன். இந்த வண்டியை பற்றி சொல்கிறதுக்கு இது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா எல்லாமே நம்ம சொல்கிற பேச்சு அப்படி கேட்கும். பிரேக்கிங் ஆகட்டும், ஹேண்ட்லிங் சரி, எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லை. அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ப்ராப்பராக உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 4 சஸ்பென்ஷன் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த ஒரு சவுண்டு, ஒரு கட்டரில் விழுந்தால் கூட ஒரு சவுண்டு கூட இருக்காது. அந்த அளவுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டியோட பவரில் எந்த ஒரு லேகுமே இல்லை. ஸ்கார்பியோவில் உங்களுக்கு சிஆர்டி இன்ஜின் நல்ல பவர்ஃபுல், டீசென்ட் மைலேஜ், உங்களுக்கு லோ மெயின்டெனன்ஸ் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு இன்ஜின். அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் மெயின்டெனன்ஸோடு இருக்குது. உங்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு அப்படியே ஓட்டர் கண்டிஷன், ஆயிலுக்கு, ஸ்மோக்குன்னு எதுவுமே இல்லை. வண்டியோட பவர் சும்மா தெறிக்க விடுது. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஓவர் டேக்கிங் டைமில் உங்களுக்கு கியர் சேஞ்ச் பண்ண எந்த அவசியம் இல்லை, அப்படியே ஏறி போகும். அதுதான் சிஆர்டியோட பவர். இந்த வண்டியோட ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காஸ்ட்லியான ஒரு ஸ்டியரிங் கவர் போட்டிருக்காங்க. இந்த ஆடி காரில் எல்லாம் போடுற மாதிரி ஒரு லெதர் தான் இந்த வண்டியில் போட்டிருக்காங்க. ஒரு காஸ்ட்லியான லெதர், ஒரு 4000 கிட்ட வரும். உங்களுக்கு கை வேர்க்காது, கிரிப்பு நல்லாயிருக்கும், பிடிக்கிறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஹேண்ட்லிங்க்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த ரோட்லேயே நமக்கு ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக முடியுது. ஏசியில் நல்ல கூலிங்கில் இருக்குது. இன்டீரியரில் எல்லாம் நாய்ஸ் எதுவும் இல்லை. வண்டி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு ஹைவே எல்லாம் கிடச்சா இன்னும் நல்லா பாஞ்சு போக முடியும். ஏன்னா வண்டியோட பவர் அப்படி, வண்டியோட மெயின்டெனன்ஸ் அப்படி. மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புற. வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும் நம்புறேன். இந்த சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்க இந்த ஸ்கார்பியோட ப்ரைஸும் என்னென்னு பார்த்துடலாம். மஹேந்திரா ஸ்கார்பியோ எக்ஸ்எல்எஸ் வேரியன்ட் டபுள் டோன் கலரில் ஃபேன்சி நம்பரில் உங்களுக்கு எஃப்சிலாம் கரண்டோட உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனில் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் புது பேட்டரி, புது டயர் எல்லாம் போட்டு உங்களுக்கு வண்டியில் டெண்டு, ஸ்க்ராட்ச், டிங்கரிங் ஒர்க் நீ எதுவும் இல்லாமல் எடுக்கிறவங்களுக்கு எடுத்து டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. இந்த ஸ்கார்பியோ நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3,80,000 மட்டும். அது மற்றவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3,80,000 இல்லை, 3,60,000 இல்லை, 3,50,000 இல்லை, 3,40,000 இல்லை, 3,15,000
லட்சம் இல்லை ஃபைனலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அதுலேயும் நம்ம சிஹெச் ராயல் காரோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நம்ம பேசி கம்மி பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்க ஃபைனல் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2,75,000 மட்டும். வெறும் 2,75,000 ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கோட ப்ரைஸுக்கு ஒரு ஸ்கார்பியோ நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு 7 சீட்டர் வண்டி. மிஸ் பண்ணிடாதீங்க, எடுத்துடாட்ட ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தாண்டத்தில் தான். மார்த்தாண்டத்துக்கு அடுத்து குழித்துறையில் தான் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸ் பிரான்ச் 3ல தான் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும்தான் இந்த வண்டி கிடைக்கும், இல்லைனா வண்டி சோல்ட் அவுட் ஆகிடும். அப்படியே இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. நம்ம சர்வீஸ்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்குள்ள போய் பாருங்க. நம்ம என்னென்ன மாடல் என்னென்ன கண்டிஷன் என்னென்ன ரேட்டில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட் டீலர் ப்ரைஸ் ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி, ரீஸ்டோர் பண்ண வண்டி, இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டி எல்லாம் நிறைய வண்டி போட்டுருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.